Hello students, this is Indrani Mathematics. Now chapter number 7, Applications of Differential Calculus. Example 7.20 பார்க்கலாம். Find the value in the interval, open interval 1 by 2, 2. இதுக்குள்ள value கண்டுபிடிக்கணும். Satisfied by the Rolle's theorem. So அது எப்படி இருக்குன்னா Rolle's theorem satisfy பண்ணணும். For the function, எந்த function f of x equal to x plus 1 by x where x belongs to closed interval 1 by 2, 2. Rolle's theorem நாவே என்ன அர்த்தம்னா கொடுத்திருக்கிற f of x ங்கற function continuous on closed interval, differentiable on open interval, f of a equal to f of b. இந்த மூணு கண்டிஷனும் கண்டிப்பா satisfy ஆகணும். f of a ங்கிறது இங்க என்னன்னா 1 by 2. f of b ங்கிறது என்னன்னா f of 2. இது ரெண்டினுடைய வேல்யூவும் உனக்கு ஈக்குவலா வரணும். அப்படி இருந்தாதான் நீ என்ன பண்ணணும் f dash of c கண்டுபிடிச்சு 0 க்கு ஈக்குவேட் பண்ணிட்டீனா கிடைக்கக்கூடிய c வேல்யூ தான் required value. ஓகே, இங்க கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் f of x equal to x plus 1 by x where x belongs to 1 by 2, 2 பாத்தீங்கன்னா this is a function in terms of x. கண்டிப்பா இது வந்து கண்டினியூஸா இருக்கும் in closed interval 1 by 2, 2 and also இது டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கு. எப்படி ஓபன் இன்டர்வல்ல 1 by 2, 2 குள்ள, ஏன்னா இதுக்குள்ள 0 இல்ல பாருங்க. 1 by 2 to 2 குள்ள கண்டிப்பா 0 இல்ல. அதனால இங்க 1 by xங்கிறது 0 க்கு இது வந்துருச்சுனா தான் உனக்கு பிரச்சனை. அதனால அது 0 இல்லாத இன்டர்வலா தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? அதனால இது differentiable in open interval 1 by 2, 2 குள்ளே open interval, that is differentiable in open interval 1 by 2, 2. அடுத்து நான் என்ன பண்ணணும், f of a பார்க்கணும். f of a என்ன அர்த்தம், f of 1 by 2. x க்கு 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 1 by 2 plus 1 divided by 1 by 2. So 1 by 2 plus 1 by 2 க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்கன்னா 2 வரும். LCM எடுத்துக்கோ, 2 LCM எடுத்துட்டீங்கன்னா 1 plus 2 into 2 is 4. 1 plus 4 என்ன ஆயிரும்னா 5. 5 by 2 கிடைக்கும். அதே மாதிரி f of 2 போய்க்கும். அப்போ f of 2 எடுத்துட்டீங்கன்னா 2 plus 1 by 2 வரும். அப்போ 2 LCM எடுத்துட்டீங்கன்னா 2 into 2 is 4. 4 plus 1. 4 plus 1 என்ன ஆகும்னா 5 by 2. அப்போ f of 1 by 2 வேல்யூவும் 5 by 2 தான். ஓகே, அடுத்தது f of 2 ஓட வேல்யூவும் 5 by 2 தான். ஸோ f of 1 by 2 equal to f of 2. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற f of a equal to f of bங்கிற வேல்யூ ஈக்குவல் வந்துருச்சு. இப்போ c கண்டுபிடிக்கணும்னா f dash of x கண்டுபிடிச்சு அதில் f dash of c equal to 0 போட போகிறோம். ஸோ f dash of xனா நான் என்ன பண்ணுறேன், இது x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். xோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 1 ஆகும். 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டுனா மைனஸ் 1 by x ஸ்கொயர் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன் இன்னொரு தடவை. 1 by x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸோட பவரில் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன, x பவர் n ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவரில் n மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 ஆயிரும் இன்ட்டு இது எக்ஸ் பவரில் மைனஸ் 2. தட் இஸ் கால்ட் மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர். இப்போ ரோல்ஸ் தியரம்னாவே என்ன அர்த்தம்னா f dash of c ஈக்குவேட் வித் 0. அப்போ f dash of cங்கிறது என்னன்னா 1 minus 1 by c ஸ்கொயர். அதனோட ஆன்சர் 0. ஸோ 1 ஈக்குவல் டு இது இந்த சைடு வரும்போது 1 by c ஸ்கொயர். இப்போ இந்த c ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஆர் c ஈக்குவல் டு ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் எடுத்திங்கன்னா ரூட் 1 இஸ் ஆல்சோ 1 ஆயிரும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற இன்டர்வல் 1 by 2, 2னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 1 வந்து கண்டிப்பாக 1 by 2, 1ல் இல்லை. பட் 1ங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ c equal to 1 belongs to 1 by 2, 2. ஸோ record value of c is 1. சப்போஸ் உனக்கு இதெல்லாம் புரியல, இங்கடா இருக்குது 1ன்னு நினச்சிட்டிங்கன்னா நீ ஒரு ரியல் லைனை எக்ஸ் ஆக்சிஸ் அவ்வளோதான், பயந்துக்கவே வேண்டியதில்லை. ஸோ இது 0, இது 1, இது 2 இப்படி போட்டு பாரு. 1 2 3 இந்த மாதிரி. அப்போ 1 by 2 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். கரெக்டாக? இதுதான் 1 by 2ஓட வேல்யூ. 2னா இங்கே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் உனக்கு 1 இருக்கும். ஸோ 1 belongs to open interval 1 by 2, 2.